வணக்கம். சுக்ரா சிற்பக்கலை கூடத்திலிருந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பதிவு காமதேனு சிற்பத்தின் மேற்பக்க தோற்றம். இதற்கு முந்தைய பதிவில் காமதேனு சிற்பத்துடைய முன்பக்கம், அதன் பின்பக்கம், அதை சுற்றி ஒரு பதிவு நாங்கள் பதிவேற்றம் பண்ணியிருப்போம். இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காமதேனு சிற்பத்துடைய மேற்பக்கத்திலிருந்து அந்த சிற்பங்கள் எவ்வாறு வடிவமைப்பு பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்திங்கன்னா தலையில் கிரீடம், சிகாமணி, அதுக்கு கீழே ஒரு கரண்டம், அந்த கரண்டத்துலேயும் அழகிய முத்துக்கள், 2 பக்கமும் கொம்புகள் வைத்து இது பார்த்திங்கன்னா பக்க தோற்றம். அந்த கிரீடம் தலையிலிருந்து முடி கீழே அழகிய முறையில் வடிவமைப்பு பண்ணியிருக்கோம். கீழே ஜட முடியோட முன்பக்கம் பார்த்திங்கன்னா பூரிமம் போட்டு ஒரு அழகிய முறையில் கிரீடம் வடிவமைப்பு பண்ணியிருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா பின்னாடி கருக்கு 2 பக்கமும் அழகிய முறையில் வடிவமைப்பு பண்ணியிருக்கோம். நடுவில் மையத்தில் பார்த்திங்கன்னா வட்டக்கமலம் வடிவமைப்போட 2 பக்கமும் இறக்கைகள் கொண்டு கருக்கில் பார்த்திங்கன்னா முத்துகள் கட்டி 2 பக்கமுமே முத்து கட்டியிருப்போம். கருக்குடைய பக்க தோற்றம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம காதால் கேட்டாலே புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் நமக்கு படித்தால் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டுமே பார்த்தாலே நமக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு காமதேனுவுடைய சிற்பம். கேட்கும் வரங்கள் அனைத்தும் அளிக்கக்கூடிய காமதேனுவுடைய சிற்பம். நன்றி, வணக்கம்.